சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவுல அந்த செருப்பு தைக்கிற தாத்தாவும் பாட்டியும் கடை போட்டிருக்காங்க இல்லையா? ரோட்டு ஓரமா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க வர்ற போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கடையெல்லாம் இடிச்சு தள்ளிப்புட்டு, ரோட்லலாம் கடை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த போலீஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாட்டிய புடிச்சு அந்த போலீஸ் இடிச்சு தள்ளிடுறாங்க. அங்க வர்ற முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, அந்த போலீஸ புடிச்சு அடிச்சு புடுறாங்க. சோ அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? முத்துவ அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் முத்துவ கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்கும்பொழுது, வயசான தாத்தா பாட்டி அவங்க மாட்டுக்கு ரோட்ல ஒரு ஓரமா தான் செருப்பு தச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாத்தா பாட்டியோட கடையை பிடிச்சி இடிச்சு தள்ளிட்டு அந்த பாட்டியும் பிடிச்சி இடிச்சு தள்ளி இருக்கிறாப்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டெல்லாம் பாத்துக்கிற கான்ஸ்டபிள் ஆட்டுக்கு, டிராபிக் கான்ஸ்டபிள் ஆட்டுக்கு, சோ கூப்பிட்டு எதுக்காக நீ வயசானவங்க கிட்ட அப்படி நடந்துகிட்ட, அவங்க மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் சட்டெல்லாம் கிழிஞ்சிரும், உன் சீட்டே காலி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்து வேற வழி இல்லாம முத்துவை விட்டுறாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் முத்து மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டாப்ல. எப்ப மாட்ட போறாப்ல அப்படிங்கறது தெரியல. சோ இந்த சிச்சுவேஷன்ல முத்துவோட மொபைல் அந்த பாட்டி கிட்ட தானே இருக்கு. சோ இப்ப கிடைக்குமா அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.